சேலம் மாவட்டம் பேலூர் தான்தோன்றீஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழுவில் தங்கள் கிராமத்தில் உள்ளவர்களை நியமிக்காத திமுக மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கத்தை கண்டித்து கிராம மக்கள் கோயிலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேலூரில் உள்ள மிக பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் அறங்காவலர் குழு உறுப்பினராக 5 பேர் நியமிப்பது வழக்கம். இந்த குழுவில் நாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிராமத்திலிருந்து 2 பேர் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் தற்போது திமுக மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் பணம் பெற்றுக்கொண்டு குறிச்சி மற்றும் பேலூர் பகுதியில் இருந்து 5 பேரை அறங்காவலர் குழுவில் நியமித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சின்னப்பநாயக்கன்பாளையம் கிராம மக்கள் கோவிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அறங்காவலர் குழு அதிகாரியை சந்தித்து நாளை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அவங்க ஆளுங்கட்சி சார்பாக எல்லா முயற்சியும் செஞ்சு மனு கொடுத்துருக்காங்க. நேரடி ஒன்றியம் மாவட்ட அளவில் பரிந்துரை பண்ணி சென்னை போயிருக்குது. நான் உங்களுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு ஒன்றியம் சொல்கிறாரு, மாவட்டம் சொல்கிறாரு. ஆனால் இடையில் திடீர்னு பார்த்தா எங்கள் அந்த உடைய உரிமையை வந்து இப்போ அந்த அறங்காவலர் லிஸ்ட்டில் எங்கள் ஊர் சீயன்பாளையம் வரலைங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் இல்லை, வேலூரே 4 குறிச்சி 1 போயிட்டாங்க. அப்போ ஏன் இது நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு? அவங்க கட்சிக்காரங்க கேட்டால் நாங்கள்லாம் உச்சக்கட்ட முயற்சி பண்ணணும், ஆனால் எங்களுக்கு இப்படி கழட்டி விட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்கிட்ட பொதுமக்கள் சார்பாக முறையிடும் போது நாங்கள் இப்போ தான் சுமார் 2000 பேர் இங்கே சேர்ந்து ஒட்டுக்க மொத்தமாக ஒரு இன்றைக்கி இஓ தக்கார்கிட்ட எங்களுடைய குறைய மனுவை, எங்களுடைய நலன், எங்களை தர்மகர்த்தா பதவியை ஏன் பறிச்சிங்க, எங்களுக்கு உண்டானதை ஏன் தடுத்தீங்க, அது எங்களுக்கு பரிசீலனை பண்ணணும். நாளைக்கு வந்து தர்மகர்த்தா பதவி ஏற்று குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா கேள்விப்பட்டேங்க. அதை நிறுத்தி வைக்கணும்னு நாங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து தக்கார் மேடம் வந்து நாங்கள் மேலதிகாரிக்கு தகவல் செஞ்சு நல்ல பதிலாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைச்சி எங்களுக்கு தர்மகர்த்தா கிடைச்சா நாங்கள் சந்தோஷப்பட்டு விழா நடத்த தயாருங்க. இல்லைன்னா தர்மகர்த்தா பதவியை ஏற்ற விடவும் மாட்டோம். மேற்படி கும்பாபிஷேக விழா திருவிழா நடத்த விட மாட்டோம். ஏன்னா எங்களை சார்ந்தது எங்களுக்கு உரிமை. நாங்கள் ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக கேட்கலிங்க. எங்களை உரிமையை தட்டி பறிச்சிக்கும் போது நாங்கள் வாதாடுறதுல என்ன நியாயம்? அதனால் இது வந்து நாங்கள் எந்த காலத்து கூட இனிமேல் அரசியல்வாதிகளோ அதிகாரிகள் நம்ப விரும்பலை. நாங்கள் மக்களை பெருந்திரளாக திரட்டி ஒட்டுமொத்தமாக இதை ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் விழா காலத்தையும் விட மாட்டோம், கும்பாபிஷேக விழா நடத்த விட மாட்டோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்களை வஞ்சிக்கப்படுறாங்க. இது சாத்தியமே இல்லைங்க. தயவு செய்து நாங்கள் இதை அந்த அம்மாக்கிட்ட ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லிக்கிறோம்.